இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஐசிடி சுகாதாரத்துறையில என்னென்ன மாதிரி செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுதுன்ட்டு. சோ அதன் அடிப்படையில பாத்தீங்களா இருந்தா இன்னைக்கு நிறைய நோய்களை இனம் கண்டு கொள்றதுக்காக எங்களுக்கு ஐசிடி தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. அதுல ஒண்ணு தான் பாத்தீங்கன்னா மனிதண்ட குருதிய பரிசோதனை செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. சோ இதுல எங்கட இரத்தத்துல உள்ள சீனிட அளவு, ஹீமோகுளோபின் அளவு, அது எந்த மாதிரி மாற்றங்களுக்கு உள்ளாகுது, இந்த மாதிரி விடயங்கள் இன்னைக்கு நாங்க இந்த மாதிரியான ஐசிடி தொழில்நுட்பங்கள் மூலமா நாங்க அத ரிப்போர்ட்ஸ்களை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுது. குருதி அழுத்தத்தை அளக்கக்கூடிய முக்கியமான ஒரு உபகரணம் தான் பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் டெஸ்டிங் மெஷின். சோ இது இன்னைக்கு டிஜிட்டல் வடிவத்துல வந்திருக்கு. நாங்க இலகுவா எங்கட குருதி அழுத்தங்களை அறிந்து அதுக்கு ஏத்த மாதிரி முன்கூட்டியே நாங்க மருத்துவ நடவடிக்கைகள் என்ன செய்ய முடியும்னா மேற்கொள்ள முடியும். அப்ப இந்த உபகரணங்கள் இன்னைக்கு பெரிய அளவுல பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய்களை, சில சிக்கலான நோய்களை அடையாளம் கண்டு கொள்றதுக்காக பயன்படுத்துற ஒரு பிரபல்யமான தொழில்நுட்பம் தான் எக்ஸ்ரே. நீங்க இந்த தொழில்நுட்பத்தை பத்தி பாக்குறேன்னா நீங்க மின்காந்த அலைகளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்காந்த அலைகள்ங்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துல மின்சாரத்தை செலுத்துற நேரம் அந்த மின்சார ஓட்டத்துக்கு செங்குத்து வடிவத்துல என்ன செய்யும்னா காந்த அலைகள் தோற்றுவிக்கப்படும். அந்த மாதிரி தோற்றுவிக்கப்படுற ஒரு தொழில்நுட்பத்தை தான் நாங்க பொதுவா மின்காந்த அலைகள்னு சொல்லுவோம். சோ இந்த மின்காந்த அலைகள் பாத்தீங்கன்னா இது சில மின்காந்த அலைகள் சில ஸ்ட்ரென்த்தான மின்காந்த அலைகள் இருக்கும். ஒரு மின்காந்த அலையானது அதோட ஃப்ரீக்வென்சி அமைப்புல அதோட சக்தி வேறுபடும். நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப நான் மின்காந்த அலையை இந்த வடிவத்துல கிராஃப் வடிவத்துல காட்டினேன்னா இந்த தான் மின்காந்த அலை. நாங்க இந்த வடிவத்துல மின்னோட்டத்தை செலுத்துற நேரம் அதுக்கு செங்குத்தான வடிவத்துல என்ன ஜெனரேட் ஆகுதுன்னா ஒரு காந்த அலை தோற்றுவிக்கப்படுது. அப்ப நாங்க பொதுவா இப்ப இத ஒரு மின்காந்த அலையை நான் உங்களுக்கு ஒரு அலை வடிவத்துல காட்டுற நேரம் உங்களுக்கு எல்லாம் வளமையா தெரியும். ஃப்ரீக்வென்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல தோற்றுவிக்கப்படுற இந்த அலைகளோட எண்ணிக்கையை தான் நாங்க ஃப்ரீக்வென்சின்னு சொல்லுவோம். அப்ப அதிகூடிய ஃப்ரீக்வென்சிகளை கொண்ட ஒரு விசேட மின்காந்த அலையை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்ரேன்னு சொல்லுவோம். அப்ப இந்த எக்ஸ் கதிர்களை எங்கட உடம்புல உள்ள செலுத்துறதன் மூலமா எங்கட உடம்புக்குள்ள உள்ள இமேஜ்களை கேப்சர் பண்ற தொழில்நுட்பத்துக்காக பயன்படுத்துற ஒரு உபகரணம் தான் பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே. சோ இந்த எக்ஸ்ரே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இப்ப இதுதான் ஒரு எக்ஸ்ரே. சோ இதுதான் ஒரு எக்ஸ்ரே மெஷின். ஒரு எக்ஸ்ரே மெஷின்ல எங்களை எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக எங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு மெட்டல்ல எங்களை இந்த மாதிரி நிறுத்திட்டு எங்களோட உடம்புக்கு என்ன செய்வாங்கன்னா மின்காந்த அலைகள், அதாவது எக்ஸ் கதிர்களை எங்கட உடம்புக்கு என்ன செய்வாங்கன்னா எக்ஸ் கதிர்களை செலுத்துவாங்க. இப்ப இந்த எக்ஸ் கதிர்கள் எங்கட உடம்ப தாண்டி என்ன செய்ய பார்க்கும்னா ஊடுருவ பார்க்கும். அப்ப எங்கட உடம்ப தாண்டி ஊடுருவ எக்ஸ் கதிர்கள் எங்கட உடம்புல உள்ள சில பாகங்களை தாண்டி ஊடுருவதுக்காக அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குறையும், டைம் எடுக்கும். அதுகளை வச்சு ஒரு பிம்பம் அல்லது ஒரு இமேஜ் ஒன்று என்ன செய்யப்படுதுன்னா தோற்றுவிக்கப்படுது. சோ இதுதான். அப்ப நாங்க இந்த மாதிரி எங்கட உடம்புக்குள்ளுக்கு அதாவது எக்ஸ் கதிர்களை செலுத்துற நேரம் இப்ப எங்கட உடம்புல இப்ப போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனது. அப்ப போன்ஸை தாண்டி போற மின்காந்த அலைகளோட ஸ்ட்ரென்த் குறையும். அப்ப அந்த மின்காந்த அலைகள் எங்களை தாண்டி போயிட்டு இந்த ஸ்பெஷல் ஷீட்ல படும். அந்த ஷீட்ல எங்கட உடம்புல உள்ள வர மின்காந்த அலைகளுக்கு ஏற்ப என்ன செய்யப்படுதுன்னா ஒரு பிம்பம் ஒண்ணு தோற்றுவிக்கப்படுது. அந்த பிம்பம் ஏன் டிஃபரண்டான கலர்கள் இருக்குன்னா சில இடங்கள் பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கு, சில இடங்கள் பாத்தீங்கன்னா லைட்டா இருக்கு. இதுக்கான அடிப்படை காரணம் எங்கட உடம்புல ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தான பகுதிகளை தாண்டி வர எக்ஸ்ரே கொஞ்சம் வீக் ஆகுது. சோ அதனால தான் இந்த பக்கம் படுறதுல இப்ப டிஷ்யூஸ் எல்லாம் தாண்டி வரதுல ரொம்ப டார்க்காகவும் இருக்கு. சோ இன்னொரு முக்கியமான தான் எங்களை எக்ஸ்ரே எடுக்கிற நேரம் சில உடம்புல சில பாகங்கள் சில இடத்துல தெளிவா ரொம்ப கிளியரா காட்டணுங்கிறதுக்காக கண்ட்ராஸ்ட் டைன்னு ஒரு டைய எங்க உடம்புக்கு செலுத்துவாங்க. அது நிறைய இடங்களை செய்யறது இல்ல. சில இடங்கள் உள்ள எக்ஸ்ட்ரா இமேஜ்கள் தெளிவில்லாட்டி அதை தெளிவெடுக்கிறதுக்காக இந்த கண்ட்ராஸ்ட் டை ஒன்று இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்துவாங்க. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு குடிக்க கொடுப்பாங்க. அது ரீசன் என்னதுன்னா அது கதிர் வீச்சுகளை கொஞ்சம் கூடுதலா எடுக்கக்கூடிய ஒரு ட்ரக்கா இருக்கும். அதான் கண்ட்ராஸ்ட் டைங்கிறது. நாங்க அடுத்ததா பார்க்க போறது எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் சொல்ற ஒரு அதி உயர் மெடிக்கல் உபகரணம் தான் இது. சோ நிறைய நோய்களை இனம் கண்டு கொள்றதுக்காக இது பயன்படுத்தப்படுது. இந்த உபகரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல இருக்கும். இந்த உபகரணத்துக்குள்ளால என்ன நடைபெறுதுன்னா ஒரு மேக்னெட்டிக்
தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதன் மூலமா எங்களோட உடம்புக்குள்ளால பகுதி வந்து என்ன செய்யப்படுதுன்னா ஸ்கேன் பண்ணி ஒரு இமேஜ் ஒன்று உருவாக்கப்படுது. அதற்காக இதுல 2 தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த அலைகளை பயன்படுத்துறாங்க. அது நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ்களை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த 2 தொழில்நுட்பத்தை கொண்டு தான் எங்களோட உடம்புக்குள்ள உள்ள பகுதிகள் வந்து இமேஜா கேப்சர் பண்ணப்படுது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, இந்த உபகரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபகரணத்துக்குள்ளால உங்களை அனுப்புறதுக்கு முன்னால உங்களுக்கு உங்களோட காதுக்கு ஒரு ஹெட்போன்ஸ்கள் 2 கொடுப்பாங்க. அந்த ஹெட்போன்ஸ் 2 ஏன்னா இந்த உபகரணத்துக்குள்ளால ஏற்படுத்தப்படுற அதி உயர் காந்த அலைகள்னால உங்களுக்கு ஒரு நொய்ஸ் ஏற்படும். அந்த நொய்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஹெட்போன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல உட்கட்டமைப்பு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருந்தா இதுல உட்கட்டமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்கு, ஸ்ட்ராங்கான லார்ஜ் மேக்னெட் ஒன்னு இருக்கு. சோ இந்த மேக்னெட் தான் காந்த அலைகளை வந்து தோற்றுவிக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்னு ஜெனரேட் பண்ணுது, ஹை எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்னு இது ஜெனரேட் பண்ணுது. சோ இதே மாதிரி இப்ப ஒரு டேபிள் இருக்கும், இது பெட் ஷேப் மாதிரி இருக்கும். இதுல தான் உங்களை என்ன செய்வாங்கன்னா உள்ளுக்கு செலுத்துவாங்க. சோ இப்ப இதுல உங்களை இந்த மாதிரி வச்சு இது உள்ளுக்கு உங்களை செலுத்தப்படுற நேரம் இது உங்களோட உடம்புக்குள்ளுக்கு என்ன செய்யும்னா ஒரு அதி மின்காந்தத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீலை வந்து உங்களோட உடம்புக்கு செலுத்தும். சில சந்தர்ப்பத்துல எங்களோட இமேஜ்களை கொஞ்சம் கிளியரிட்டியா எடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு விசேட டை ஒன்ன எங்களோட உடம்புக்கு செலுத்துவாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி டை ஒன்ன செலுத்துவாங்க அந்த இமேஜஸ்கள் கொஞ்சம் குயிக்கா கேப்சர் பண்றதுக்காக. அப்ப இந்த மாதிரி டையை செலுத்தினதுக்கு பிறகு எங்களோட உடம்புக்கு என்ன செய்யப்படும்னா ஒரு ஹை எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து செலுத்தப்படும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் செலுத்துறதுல உண்மைக்கு என்ன நடக்குதுன்னா எங்களோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான்ஸ்களால உருவாக்கப்பட்டிருக்கு. அணுக்களோட புரோட்டான்ஸ்கள் மூலமா தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அணுக்களோட புரோட்டான்ஸ்கள் என்ன செய்யும்னா ஒரு குறிப்பிட்ட மேக்னெட்டிக் எனர்ஜியை ஜெனரேட் பண்ணும். நாங்க அதை கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்றதுக்காக எங்களோட உடம்புக்கு என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி அதிசக்தி வாய்ந்த காந்த அலைகளை செலுத்துறோம். அப்ப அந்த காந்த அலைகளை பெற்றிருக்கின்ற புரோட்டான்ஸ் வந்து நாங்க திருப்பி ரேடியோ வேவ்ஸ்களை அனுப்புற நேரம் டக்குன்னு என்ன செய்யும்னா ரீபொசிஷன் ஆகி அதோட எனர்ஜியை வந்து டக்குன்னு வெளியிடும். அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்ப ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஜெனரேட் ஆகுது. அந்த வேவை வச்சு என்ன செய்யப்படுதுன்னா ஒரு விசேட கம்ப்யூட்டர்ஸ்களை யூஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அதை ஒரு இமேஜா வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. சோ அந்த இமேஜை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல நீங்க அவதானிக்கலாம். அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கேட் ஸ்கேனர், அப்படி இல்லாட்டி இந்த சிடி ஸ்கேனர்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் எக்ஸியல் டொமோகிராஃபி மெஷின்னு சொல்லுவோம். இது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 3D டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணுது. இது பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ மாதிரி இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்ரே மெஷின் தான். பட் இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா இது 3D எக்ஸ்ரே இமேஜ்களை உருவாக்கும். ஸோ ஆர்டினரி எக்ஸ்ரே மாதிரி இல்ல, பட் ஆனா தொழில்நுட்பம் ஃபுல்லாவே எக்ஸ்ரே தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துது. ஸோ இந்த உபகரணம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நாங்க பார்த்தோம்னா இருந்தா பாக்குறதுக்கு எம்ஆர்ஐ மாதிரியே இந்த டிவைஸ் இருக்கு. சோ பாக்குறதுக்கு இது தோற்றத்துல எம்ஆர்ஐ மாதிரியே இருக்கு. பட் ஆனா இதுல தொழில்நுட்பம் டெக்னாலஜி வந்து டோட்டலி டிஃபரெண்ட். சோ இது எப்படி கேப்சர் பண்ணது இருந்தா நாங்க இதுல ஒரு சீட்ல எம்ஆர்ஐ மாதிரியே ஒரு பேஷண்ட்டை வச்சு இதை போல சிடி ஸ்கேன் மெஷின் சொல்லுவாங்க. சோ இதை நாங்க இது உள்ளுக்கு செலுத்துற நேரம் சில டைம்கள்ல எங்கட இமேஜஸ்கள் வந்து இந்த மாதிரி 3D எக்ஸ்ரே இமேஜஸ்களா எடுக்கப்படும். அதுதான் இந்த மெஷின்ல நடக்கிற ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷனாலிட்டி. சோ இதுல எங்கட இமேஜ்கள் கொஞ்சம் கிளியர் ஆகணுங்கிறதுக்காக சில டைம் ஒரு ஸ்பெஷல் டை ஒன்னு எங்களோட உடம்புக்குள்ளால இன்ஜெக்ட் பண்ணப்படும். பிறகு பாத்தீங்கன்னா எங்களோட உடம்புக்குள்ளால எக்ஸ் கதிர்கள் முப்பரிமாண வடிவத்தில் செலுத்தப்பட்டு அதன் மூலமா ஒரு இமேஜ் என்ன செய்யப்படுதுன்னா கம்ப்யூட்டர் மூலமா ஜெனரேட் பண்ணப்படுது. இதுதான் 3D எக்ஸ்ரே டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அப்ப கேட் ஸ்கேனர் ஃபுல்லாவே 3D ஷேப்ல இமேஜஸ்களை கேப்சர் பண்ணுது. இது கிட்டத்தட்ட 30-60 மினிட்ஸுக்குள்ள இதுல நாங்க ஸ்கேனிங் செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியும். சோ இதுல நாங்க பார்க்க போறது பேட்ங்கிற ஒரு உபகரணத்தை பத்தி. பேட் ஸ்கேனர்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி பொசிட்ரோன் எமிஷன் டொமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனர் மாதிரி இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியா கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு உபகரணம் தான் இது. ஸோ இது மனிதன் உடம்புக்குள்ள கேன்சர் செல்களை அது மாதிரி டியூமர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். இதுக்கு என்ன செய்வாங்கன்னா எங்களை இந்த மெஷின் உள்ளுக்கு அனுப்புறதுக்கு முன்னால எங்களோட உடம்புக்கு ஒரு ஸ்பெஷலான கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதை நாங்க பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா ரேடியோ ஆக்டிவ் ட்ரக்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி ட்ரேசர்னு சொல்லுவோம். ஸோ இந்த உபகரணம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நாங்க பார்ப்போம்.
இந்த உபகரணத்துக்குள்ளால எங்களை செலுத்தினதுக்கு பிறகு இந்த உபகரணம் என்ன செய்யுதுன்னா 2 விசேடமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துது. அதாவது பொசிட்ரோன் எமிஷன்ங்கிற தொழில்நுட்பத்தின் மூலமா அது வெளியிடப்படுற எனர்ஜியை வச்சு ஒரு விசேட கேமரா மூலமா எங்களோட உடம்புக்குள்ள பாகங்கள் என்ன செய்யப்படுதுன்னா கேப்சர் பண்ணப்படுது. 2 பிரதானமான விடயங்கள் இருக்கு. ஒரு விசேட கேமரா பயன்படுத்தப்படுது. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல் தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விடயம். இது எங்களோட உடம்புக்குள்ள செலுத்துறதன் மூலமா தான் எங்களை ஸ்கேன் பண்றாங்க. எங்களோட உடம்புக்கு செலுத்தப்பட்டதுக்கு பிறகு இது என்ன செய்யும்னா எங்களோட குருதி மூலம் ஃபுல்லா எங்களோட உடம்பு ஃபுல்லா பரவுற நேரம் பொசிட்ரோன்ஸ்ங்கிற ஒரு 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 அணு துகள் என்ன செய்யுதுன்னா எங்களோட டிஷ்யூஸ்கள் எங்க டிஃபரெண்டான ரியாக்ஷன்ஸ்களை காட்டோ அந்த இடத்த சரவுண்ட் பண்ணி அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ்களோட ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்துறதன் மூலமா ஒரு எனர்ஜியை வெளியிடும். அந்த எனர்ஜியை கேப்சர் பண்றதுக்காக ஸ்பெஷல் கேமரானை யூஸ் பண்ணி அந்த இமேஜஸ் என்ன செய்யப்படுதுன்னா ஜெனரேட் பண்ணப்படுது. ஸோ இப்படித்தான் பெட் ஸ்கேனர் ஒர்க் ஆகுது. அடுத்த ஒரு முக்கியமான உபகரணம் தான் பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர். ஸோ இது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணப்படுற ஒரு போர்ட்டபிளான ஸ்கேனர் தான் பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர். இது என்ன தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுதுன்னா அல்ட்ராசவுண்டுங்கிற ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ்களை இது பயன்படுத்துது. ஸோ இது ஒரு சவுண்ட் வேவ் தான், பட் ஆனா ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு சவுண்ட் வேவ் உண்டு. ஸோ இதன் மூலமா ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவை எங்கட உடம்புக்குள்ள செலுத்தி அதன் மூலமா இந்த மாதிரியான இமேஜ்களை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு லைவ் வீடியோ ஸ்ட்ரீம்ஸ்களை கேப்சர் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர். சோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கறத நாங்க பார்ப்போம். சோ இது 2 சவுண்ட்ஸ் வேவ்கள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நாங்க சாதாரணமா பேசுற ஆடியபிள் சவுண்ட் வேவ்ஸ். இதுதான் அல்ட்ராசவுண்ட் வேவ். அல்ட்ராசவுண்ட் வேவ் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா இந்த ஃப்ரீக்வன்சிகள் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அதிகம். சோ அதனால தான் நாங்க ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவை எங்கட காதால் என்ன செய்ய முடியாதுன்னா கேட்க முடியும். இந்த உபகரணத்துல விசேடமான ஒரு டிவைஸ் பயன்படுத்தப்படும். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்டியூசர் என்ன செய்யுதுன்னா எங்கட உடம்புக்குள்ளால அல்ட்ரா வேவ் சவுண்ட் அலைகளை செலுத்துது. அதாவது அல்ட்ரா சவுண்ட்ஸ்களை செலுத்துற ஒரு முக்கியமான சென்சர் தான் இது. சோ இது அல்ட்ரா சவுண்ட்ஸ்களை ஜெனரேட் பண்ணி எங்கட உடம்புகளுக்கு செலுத்துற நேரம் இந்த அல்ட்ரா சவுண்ட்கள் எங்கட உடம்புல உள்ள பாகங்களை பட்டு என்ன செய்யும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவையும் இது ஜெனரேட் பண்ணி ஒரு எலக்ட்ரிசிட்டி சிக்னலா அது என்ன செய்யுதுன்னா ஒரு டிவைஸ் கம்ப்யூட்டருக்கு அனுப்புது. கம்ப்யூட்டர் அந்த எலக்ட்ரிசிட்டி சிக்னலை வச்சு ஜெனரேட் பண்ணுது ஒரு ஷேப் ஒண்ணு. அந்த ஷேப் தான் நாங்க பாக்குற சோனோகிராம் இமேஜ்னு நாங்க இதை சொல்லுவோம். இதைத்தான் நாங்க இந்த லைவ் இமேஜா நாங்க பாக்குறோம். சோ இதுல இந்த அடிப்படையில தான் இந்த டிவைஸ் என்ன செய்யுதுன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. இது ஃபுல்லாவே அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜில ஒர்க் ஆகுது. இதுல 3D 4D இமேஜ் கூட எடுக்க முடியும். அடுத்ததான் நாங்க பார்க்க போற மெஷின் பாத்தீங்கன்னா இசிஜி. ஸோ இசிஜிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு மெசேஜ். இதை நாங்க எலக்ட்ரோகார்டியோகிராம்னு சொல்லுவோம். இது பொதுவா பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரேட்டை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு டிவைஸ் தான் பாத்தீங்கன்னா இசிஜி. ஸோ இந்த இசிஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நாங்க மனிதண்ட இதய துடிப்பு நடக்கிற நேரம் இதயமானது என்ன செய்யும்னா ஒரு சிறிய அளவு எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணும். அந்த சிறிய அளவு எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்றது எங்களோட உடம்பு ஃபுல்லா ஊடுருவும். அதை டிடெக்ட் பண்றது தான் எலக்ட்ரோகார்டியோகிராம்னு சொல்லுவோம். அப்ப எங்களோட உடம்புல சிறிய சென்சர்ஸ்களை பிக்ஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரோட்ஸ்ங்கிற சென்சர்ஸ்கள். அந்த எலக்ட்ரோட்ஸ்ங்கிற சென்சர்ஸ் என்ன செய்யும்னா எங்களோட ஹார்ட் பீட் வெளியிடுற அந்த ஒரு ஸ்மால் அளவான எலக்ட்ரிசிட்டியை எங்களுக்கு இங்க சென்சர் இந்த இடத்துல பூட்டியிருந்தாங்கன்னா அந்த சென்சர் டிடெக்ட் பண்ணும். அந்த சென்சர்ஸ் நாங்க பொதுவா சொல்லுவோம் எலக்ட்ரோட்ஸ் சொல்லுவோம். அந்த எலக்ட்ரோட்ஸ்ங்கிற சென்சர்ஸ்களை பிக்ஸ் பண்றதன் மூலமா எங்களோட ஹார்ட் ஜெனரேட் பண்ற ஒரு மைன்யூட்டான எலக்ட்ரிசிட்டியை ரீட் பண்ணி அதுக்கான கிராஃபை ஜெனரேட் பண்ணக்கூடியது தான் இந்த இசிஜி. இதுதான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோட்ஸ். இந்த எலக்ட்ரோட்ஸ் சென்சர் என்ன செய்யும்னா ஹார்ட் டிடெக்ட் பண்ற அந்த மினி எலக்ட்ரிசிட்டியை அது சென்ஸ் பண்ணி அது கிராஃபை ஜெனரேட் பண்ணும். ஸோ இதன் மூலமா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நாங்க விளங்கி கொள்ள முடியும்.
அடுத்தது நாங்க பார்க்க போறது உபகரணம் வந்து பாத்தீங்கன்னா கார்டியக் ஸ்கிரீனிங் மெஷின் சொல்லுவோம். இது பொதுவா வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மனிதண்ட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிய ஒரு விஷுவல் ஃபார்ம்ல செக் பண்றதான் வந்து பாத்தீங்கன்னா கார்டியக் ஸ்கிரீன் மெஷின் சொல்லுவோம். சோ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத நாங்க பார்ப்போம். மனிதண்ட இதய துடிப்பு எப்படி இருக்குங்கிறது நாங்க எக்கோ கார்டியோகிராம் மூலமா நாங்க செக் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அல்ட்ராசவுண்ட் டிவைஸை யூஸ் பண்ணி அல்ட்ராசவுண்ட்ஸ்களை, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசவுண்ட்ஸ்களை எங்கட ஹார்ட்டுக்கு உள் செலுத்துற நேரம் அந்த அல்ட்ராசவுண்ட் வந்து என்ன செய்யும்னா எங்கட ஹார்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற சவுண்ட் வேவ்ஸ்களை யூஸ் பண்றதன் மூலமா இந்த சென்சர் என்ன செய்யும்னா அது கம்ப்யூட்டருக்கு சிக்னல்ஸ் அனுப்பும். கம்ப்யூட்டர் என்ன செய்யும்னா ஒரு ஸ்பெஷல் சொனோகிராம் இமேஜ் ஒன்று ஜெனரேட் பண்ணும். அந்த இமேஜை வச்சு எங்கட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நாங்க விஷுவலா பார்க்க முடியும். சோ இதுதான் கார்டியக் ஸ்கிரீனிங் மெஷின் சொல்லுவோம். அடுத்து நாங்க பார்க்க போற உபகரணம் பாத்தீங்கன்னா EEG, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபின்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட ECG மாதிரி தான். மனிதண்ட மூளையில ஜெனரேட் பண்ணப்படுற ஒரு மினி எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் பல்ஸை வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உபகரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா EEG. சோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நாங்க பார்ப்போம். மனிதண்ட மூளை என்ன செய்யும்னா அதுல ஃபங்க்ஷனல் டைம்ல சில எலக்ட்ரிசிட்டி மினி டைப்பான ஒரு எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணும். அந்த எலக்ட்ரிசிட்டியை நாங்க என்ன செய்வோம்னா எலக்ட்ரோட்ஸ்ங்கிற ஒரு சென்சர் மூலமா நாங்க டிடெக்ட் பண்ணுவோம். டிடெக்ட் பண்ணி எங்களோட பிரைன் ஆக்டிவிட்டியை நாங்க என்ன செய்ய முடியும்னா ஒரு கிராஃப் ரீதியா மானிட்டர் பண்ண முடியும். ஏதாவது ஒரு டிஃபரண்டான மூளோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நாங்க கண்டுபிடிக்கலாம். இது பொதுவா அதிகமா உடம்புல சில வித்தியாசமான நோய்களான வலிப்பு, அது மாதிரி பாத்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு ஸ்பெஷலான எஃபெக்ட் எந்த நேரமும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான அதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி விடயங்களை மானிட்டர் பண்றதுக்காக தான் இந்த டிவைஸ் வந்து பயன்படுத்தப்படுது. சோ இத சில சந்தர்ப்பத்துல உங்களை நீங்க விழிச்சிருக்கிற டைம்லே உங்களை வந்து இந்த டிவைஸ் மூலமா செக் பண்ணுவாங்க. சோ அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. சில சந்தர்ப்பத்துல உங்களை தூங்க வச்சுட்டு அதன் மூலமாகவும் இந்த டிவைஸ்ல உள்ள ரீடிங்ஸ்களை செக் பண்ணுவாங்க. இந்த மெஷின்ல வந்து உங்களை ஸ்கேன் பண்ற நேரம் என்ன செய்வாங்கன்னா சில சந்தர்ப்பத்துல ஒரு ஸ்பெஷலான வீடியோ கேமரா யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட சில ஆக்டிவிட்டிஸ் எப்படி உங்களோட பிரைன்ட எஃபெக்ட கொண்டு வருதுன்னு செக் பண்றதுக்காக. சோ இதுதான் EEG டிவைஸ்னு சொல்லுவோம். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல் எண்டோஸ்கோபின்னு சொல்லுவோம். சோ இது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்சூல் டேப்லெட் மாதிரியான ஒரு கேமரா. சோ இந்த கேமராவை நாங்க எங்களோட உடம்புக்குள்ளுக்கு அனுப்புறதன் மூலமா இது நாங்க ஒரு டேப்லெட் மாதிரி நாங்க எடுக்கலாம். சோ டேப்லெட் மாதிரி எடுத்ததுக்கு பிறகு எங்களோட குடல்ல உள்ள குடல் புண்ணு சம்பந்தமான சில விடயங்களை ஆராயறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. சோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நாங்க பார்ப்போம். இந்த கேப்சூல் சைஸ்ல உள்ள இந்த டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷர் இருக்கும் இது உள்ளால. சோ இது உள்ள ஒரு கேமரா ஒன்று இருக்கும். சோ இந்த பிளாஷர் வந்து நாங்க இந்த டேப்லெட்டை எடுத்ததுக்கு பிறகு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக ஒரு LED பிளாஷர் அதுக்கு ஒர்க் ஆகும். சோ இதை நீங்க நார்மலா ஒரு மெடிசின் எடுக்கிற மாதிரி நீங்க எடுக்கலாம். எடுத்ததுக்கு பிறகு இது என்ன செய்யும்னா உங்களோட உடம்புக்குள்ளால போய் குடல் மூலமா இது ஊடுற நேரம் அதுல உள்ள இமேஜஸ் வீடியோஸ்களை உங்களுக்கு என்ன செய்யும்னா அவுட்புட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். சோ இப்ப வெளியில உங்களோட குடல்ட கட்டமைப்பை என்ன செய்ய முடியும்னா சரியான முறையில பார்க்க முடியும். ஏதாவது வித்தியாசமான வளர்ச்சிகள் காணப்பட்டா இது டக்குன்னு இது மூலமா நாங்க அடையாளம் கண்டிக்கிற முடியும். அதே நேரம் இது ஒரு அட்வான்ஸான ஒரு தொழில்நுட்பமா இன்னைக்கு நாங்க பயன்படுத்துறோம் இந்த கேப்சூல் எண்டோஸ்கோபிங்கிறது. இப்ப நாங்க பார்க்க போறது வந்து கொலஸ்ட்ரால் ரிமூவல் மெஷின்ங்கிறது இன்னைக்கு உடம்புல நாடி நாளங்கள் உள்ள கொலஸ்ட்ரால் அகற்றுறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு நெனோ தொழில்நுட்பம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா எங்களோட உடம்புல எங்களோட குருதி சுற்றோட்டம் நடக்கிற பாதையில நாங்க என்ன செய்யறோம்னா ஏதாவது அடைப்புகள் இருக்கிற நேரம் எங்களோட குருதிக்குள்ளால எங்களோட நாளிகளுக்குள்ளால ஒரு சிறிய உபகரணத்தை செலுத்துறோம். சோ இது நீட்ட ஒரு கம்பி மாதிரியான ஒரு உபகரணம் ஒண்ணு. இது நெனோ தொழில்நுட்பத்தின் மூலமா செயல்படுத்தப்பட்ட ஒரு உபகரணம் ஒண்ணு. இத எங்களோட அடைப்பு இருக்கிற இடத்தை நோக்கி என்ன செய்யறோம்னா நாங்க மூவ் பண்றோம். அப்ப அடைப்பு இருக்கிற இடத்தை அடைஞ்சோன்ன அந்த இடத்துல உள்ள கொலஸ்ட்ராலை இது டிடெக்ட் பண்ணும். சோ டிடெக்ட் பண்ணிட்டு இது
ஃபுல்லா ஒரு மெக்கானிக்கல் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றதன் மூலமா இந்த கொலஸ்ட்ரால் அதை என்ன செய்யும்னா ரிமூவ் பண்ணும். சோ இப்படித்தான் அது ரிமூவ் பண்ணும். இது அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறகு அது ஒரு புதிய மெஷினை அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே ஓபன் பண்ணும். ஓபன் பண்ணி அது ஒரு ரோபோட்டிக் தொழில்நுட்பம் மூலமா அது இயக்கப்படும். சோ அப்ப அது என்ன செய்யும்னா அந்த கொலஸ்ட்ரால் இருக்கிற ஏரியாவை வந்து ஃபுல்லாவே ஒரு மெஷின் மூலமா இது கிளீன் பண்ணும். சோ இந்த தொழில்நுட்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸா பயன்படுத்தப்படுற ஒரு கொலஸ்ட்ரால் ரிமூவல் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் மூலமா எங்களுக்கு எங்களோட உடம்புல உள்ள அந்த குறிப்பிட்ட பாதையில் உள்ள கொலஸ்ட்ராலை ஃபுல்லாவே என்ன செய்ய முடியும்னா கிளியர் பண்ண முடியும். அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்களா இருந்தா இன்னைக்கு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்றதுக்காக ரோபோட்டிக் தொழில்நுட்பங்கள் எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறது நாங்க பார்ப்போம். இது ஒரு நவீன ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தில் இயங்குற ஒரு உபகரணம். இது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா சில ஆபரேஷன்ஸ்கள் சில குடல்களை வெட்டுறதுக்கு அந்த மாதிரி இடங்களுக்காக இதை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்ப இதை ஒரு சர்ஜன் வந்து ஒரு ரிமோட்டா இருந்து இதை ஆபரேட் பண்ணுவாரு ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் மூலமா. சோ இந்த உபகரணத்துல ஸ்பெஷலான ரோபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது ஹை கேமராஸ்களை கொண்டு இது ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதாக இருக்கும். ஒரு சர்ஜன் விஷுவலா இப்படி ஆபரேட் பண்ணுவார் இந்த டிவைஸை. இவர் ஒரு ஹை கேமரா மூலமா இவரை வாட்ச் பண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்துல அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் என்ன செய்வார்னா சிம்பிளான 2 ஜாய்ஸ்டிக்ஸ்களை யூஸ் பண்ணுவாரு. அந்த ஜாய்ஸ்டிக்ஸ்கள் மூலமா அவர் என்ன செய்வார்னா அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணி குறிப்பிட்ட இடத்துல அழகா அந்த இடங்களை ஆபரேட் பண்ணுவாரு. சோ இதுல நிறைய அதிக அளவு உபகரணங்களோட பயன்பாட்டை நாங்க என்ன செய்ய முடியும்னா குறைக்க முடியும். அடுத்தது நாங்க பார்க்க போறது டெலிமெடிசின். ஸோ டெலிமெடிசின்ங்கிறது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் லொகேஷன்ல அப்படி இல்லாட்டி ஒரு 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 பிசிஷியனால ஒரு டாக்டரால ஒரு அணுக முடியாத இடத்துல உள்ள ஒரு சில பேஷண்ட்ஸ்களை நாங்க தொழில்நுட்ப ரீதியா அவங்களை கண்காணிக்கிறதும் அவங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்றதும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க டெலிமெடிசின் சொல்லுவோம். இது சில எமர்ஜென்சி தேவைகளுக்காக இதை நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது சில 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 இடங்கள்ல வந்து இது நோயாளிகளை கண்டினியூவா மானிட்டர் பண்றதுக்கும் இது என்ன செய்யப்படுதுன்னா பயன்படுத்தப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இருந்தா இன்னைக்கு தெரியும் எங்களுக்கு வந்து பொதுவா பேஷண்ட்ஸ்கள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு மருத்துவர்கள் இல்ல. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று ஏற்படுது, எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்றது இல்ல. சோ அதே நேரம் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்கள்ல பேஷண்ட்ஸ்கள் வந்து அவங்க கியூர் ஆகி வீட்டுக்கு போறதுக்கு பிறகு சில ஹெல்த் இஷ்யூஸ்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அது பொதுவா என்னன்னா அவங்க போயிட்டு சரியா டாக்டர் சொல்ற செயல்பாடுகள் ஒழுங்கா மேற்கொள்றது இல்ல. அப்ப திருப்பி என்ன கொஞ்ச நாள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய தேவைகள் ஏற்படுது. சோ இப்ப இது ஒரு பிரதானமான பிரச்சனையா இன்னைக்கு உலகத்துல இருக்கு. அதுக்காக இவட ஹெல்த் கண்டிஷன்ஸ்களை மானிட்டர் பண்றதுக்காக விசேட தொழில்நுட்ப உபகரணங்கள் வந்து இவங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னா வழங்கப்படுது. சோ இவங்களுக்கு இந்த உபகரணங்களை வழங்கி இவங்களை 24 மணித்தியாலமும் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமா என்ன செய்யலாம்னா இவங்களோட ஹெல்த் நடவடிக்கைகளை இவங்க மானிட்டர் பண்ண முடியும். இவர் வீட்டில் இருக்கிற நேரம் இந்த டிவைஸ் அலர்ட் பண்ணும், நீங்க சரியா பிளட் பிரஷரை செக் பண்ணுங்க அந்த மாதிரி அலர்ட்கள் பண்ணக்குள்ள இவர் என்ன செய்யலாம்னா அந்த டிவைஸை பயன்படுத்தி அந்த நடவடிக்கையை உடனே மேற்கொள்ளலாம். இவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்களை மெஷர் பண்ணக்கூடிய ஸ்பெஷலான 24 மணித்தியார ஹெல்த் சர்வீசஸ் ஒர்க் பண்ணும். அப்ப இது சில அலர்ட்ஸ்களை உடனே இவங்களுக்கு கொடுக்கும். டக்குன்னு இவங்க அந்த பேஷண்ட்ஸை கால் பண்ணி அவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படணுங்கிறது அவங்க டிரெக்டா அவரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டு அந்த பேஷண்ட்ஸை பத்தி நாங்க கேர் பண்ணி அவங்களோட ஹெல்த்தை நாங்க சரியான முறையில மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் பொதுவாக பாத்தீங்கன்னா டெலிமெடிசின் பிரதான நோக்கமா